Happy Vinayagar Chaturthi to all. Hello friends, welcome back to Sylvie Blossom. இன்னைக்கு வென்ஸ்டே விநாயகர் சதுர்த்தி. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்காக நேற்று ஈவினிங்கே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வெள்ளருக்கு செடி இருக்குது. அதில் நிறைய பூ இருந்துச்சு. அதை கலெக்ட் பண்ணி ஒரு கவரில் வச்சாச்சு, சாமிக்கு மாலையாக போடலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுண்டல் நம்ம வேக வச்சு சாமிக்கு படைப்போம் இல்லையா, ஸோ அதை நல்லா ஊறணுன்றதுனால நைட்டே சுண்டலை மெஷர் பண்ணி மினரல் வாட்டரில் ஊற வச்சாச்சு. ஒரு 8 to 10 hours. 2 டம்ளர் மெஷர் பண்ணியிருக்கேன். 400 grams வெள்ளை சுண்டல். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை க்ராசரி திங்ஸில் இந்த சுண்டல் தான் வாங்கினோம். ஸோ அதையே ஊற வச்சாச்சு. நைட்டே என் கிட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இயர்லி மார்னிங் எழுந்தாச்சு. அப்புறம் மேலே இருக்க கபோர்டில் உட்டன் பலகை இருக்குது. ஸோ அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வச்சாச்சு. இந்த உட்டன் பலகை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வர பிள்ளையாரை இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த மரப்பலகை தேவைப்படும் போது எடுப்போம், மீதி நேரம் மேலே வச்சுடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நல்லா மாப் போட்டு தொடச்சாச்சு க்ளீனாக. அதுக்கப்புறம் பால்கனி எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. ஸ்டெப்ஸு, கார் பார்க்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வாஷ் பண்ணியாச்சு. எல்லாமே ஒரே டைமில் முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸு, கார் பார்க்கிங்லாம் நேற்றே க்ளீனாக வாஷ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சன் வந்து கவுண்டர் டாப்பு, ஸ்டவ்லாம் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு படைக்கிறதுக்கு சமைக்க வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அவரைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், கொழுக்கட்டை, சுண்டல். இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ சைட் பை சைடு நான் வேலை முடிச்சுட்டேன். அரிசி ஊற வச்சேன், உலை வச்சேன், சைடில் பருப்பு வச்சேன். பருப்பு வெந்தது, காய் எரிஞ்ச சாம்பார் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரசமும் ரெடி பண்ணியாச்சு. ரசமும் கொதிச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியலும் ரெடி பண்ணிவிட்டேன். தாளித்து விட்டாச்சு. வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை உள்ள ஸ்டஃபிங் சூரணத்துக்கு வந்து வேர்க்கடலை 2 டம்ளர் மெஷர் பண்ணி வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 minutes கழித்து நம்ம முரத்தில் போட்டு தேய்ச்சினா தோல் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்ச சுண்டல் நல்லா ஊறி இருந்தது. ஸோ அதை குக்கரில் போட்டு உப்பு போட்டு ஒரு 6 விசில் வச்சு வேக விட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தோல் எடுத்துகிட்டு அது கூடவே வெல்லம் மெஷர் பண்ணியாச்சு. 1:1 ரேஷியோவில். 1 டம்ளர் வேர்க்கடலைனா 1 டம்ளர் வெல்லம், அந்த மாதிரி மெஷர் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இந்த கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தில் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு ஒரு கிளாத்தில் நம்ம ஒரு 20 minutes இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துட்டோன்னா இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி. நெக்ஸ்ட்டு நல்லா பபுள்ஸ் வரும். அந்த டைமில் நம்ம கல்லுப்புலாம் போட்டு இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா இடியாப்ப மாவு ரெடி. நெக்ஸ்ட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன பால் மாதிரி செஞ்சு கிண்ணம் மாதிரி செஞ்சிடணும். கிண்ணம் மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை ஸ்டஃபிங்கை நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா அந்த எட்ஜு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தட்டில் அடுக்கி இட்லி பானையில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் கொழுக்கட்டை என்னோடய பாப்பா செஞ்சாங்க. அந்த கொழுக்கட்டையும் இந்த வைக்கணும். ஸோ அதுவும் சூப்பராக செஞ்சாங்க என்னோடய பாப்பா. நல்லா இருந்துச்சு. தேங்காய் மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணி இட்லி தட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இட்லி பானை வச்சு ஒரு 10 minutes தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த இட்லி தட்டை வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா ஒரு 10 minutesல கொழுக்கட்டை நல்லா குக் ஆகிருக்கும். வெந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை பார்க்க டெக்ஸ்சர் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மறைமலை நகரில் போய் பிள்ளையார் பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அந்த பிள்ளையாரெல்லாம் அந்த மரப்பலகையில் வச்சுட்டு நம்ம வீட்டு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணோம். பால் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பூ வச்சு செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொரி, அவல், வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், பேரிக்காய், விளாம்பழம், லட்டு, அவல், பொரி, திராட்சை, அதுக்கப்புறம் கரும்பு, கம்பு கதிர், வில்வ இலை, மா இலை, அருகம்பில் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பழம், பொரி, அவல், ஸ்வீட்டு, அப்புறம் காரா பூந்தி எல்லாமே இந்த பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் விளக்கேற்றிட்டு 3 இலை போட்டு வெண்டைக்காய் பொரியல், கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாமே வச்சாச்சு. எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து படைச்சாச்சு விளக்கேற்றி. சாமிக்கு வந்து கொடை தான் சூப்பர். எங்கள் கிட்ஸ்லாம் கொடை வச்சோன்னே ஒரே ஹாப்பியாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு தேங்காய் உடைச்சி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.